வணக்கம் நண்பர்களே. 25th மார்ச் பாப்பாவுக்கு ஆஃப் டே தான், ஸ்கூல் எக்ஸாம் நடக்குது. அதனால் ஒரு ஸ்நாக் தான், வெள்ளரிக்காவும் கேரட்டும் கட் பண்ணி கொடுத்தேன். சின்ன பொண்ணு முட்டை பொடி மாஸ் கேட்டால் மிளகுத்தூள் உப்பு போட்டு சும்மா கிண்டி கொடுத்தேன். ஃபுல்லாக சாப்பிட்டா. பெரியவங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட் சப்பாத்தி, அப்புறம் சுண்டல் பன்னீர் போட்டு குருமா. சப்பாத்தி ஆஷீர்வாதோட மல்டிகிரெயின் ஆட்டாவில் செய்கிறது. இந்த சப்பாத்தி 2 சாப்பிட்டா கூட ரொம்ப நேரமாக ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குருமா 1 பாட் ரெசிபி தான். அப்பா மதுரையிலேருந்து நிறைய கொய்யாப்பழம் வாங்கிட்டு வந்தாங்க. பாதி பழுத்துருச்சு. எனக்கு காயாக இருந்தால் தான் கொய்யா சாப்பிட பிடிக்கும். பசங்க பழமாக கூட சாப்பிட்டுக்குவாங்க. இன்றைக்கி எனக்கு ஒர்க்கு கொஞ்சம் பிஸின்றனால கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போகணுன்னு முடிவு பண்ணி 2 சப்பாத்தி அப்புறம் குருமா சாப்பிட்டு தான் போனேன். ஹஸ்பண்ட் லஞ்சு இன்றைக்கி குக்காக்காவே கட்டிட்டாங்க. சாப்பாடு கோஸ், கேரட், பீன்ஸ் போட்டு பாசிப்பருப்பு ஊற வச்சு போட்ட பொரியல், அவரைக்காய் சாம்பார், மல்லி துவையல். 1/2 கிலோ அவரைக்காய் வாங்கிட்டு வந்தேன். பாதி பொரியல் பண்ணிவிட்டு பாதி சாம்பாரில் போட்டாச்சு. 2 நாளைக்கு முன்னாடி பொரியல் பண்ணேன். மல்லி துவையல் எப்பயும் போல் கொரகொரப்பாக தான் அரைக்கணும். ஆஸ் யூஷுவல் தயிர். குக்கக்காய் சாப்பிட்றதுக்காக சப்பாத்தியும் குருமாவும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்காங்க அந்த அக்கா. இந்த பாசிப்பருப்பை 10-15 நிமிஷம் ஊற வச்சு பொரியலில் கடைசியாக போட்டு கிண்டினீங்கன்னா ஒரு க்ரன்ச்சினஸ் கிடைக்கும் மக்களே. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஒர்க் கொஞ்சம் பிஸி. நான் சின்ன டப்பாவில் போட்டு லஞ்செலாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த வேஸ்லின் க்ளூட்டா ஹயா நான் ஸ்மார்ட் பஸாரில் வாங்கினேன். நாங்கள் மலேசியா போயிருந்தப்போ அங்கேருந்து மெடிக்கல் ஷாப்பில் இது நிறைய அடுக்கி வச்சுருந்தாங்க. அப்போ ரொம்ப அவசரமாக இருந்தனால என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுக்கல. போன மாதம் மளிகை சாமான் வாங்கும்போது ஸ்மார்ட் பஸார்லேயே இருந்துச்சு. இது ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அதுலேயே மாய்ஸ்சரைசர் அப்புறம் சீரமும் சேர்ந்து இருக்குது. நல்ல டிஃப்ரெண்ட் ஸ்கின்னில் தெரியுது மக்களே. அவரைக்காய் சாம்பார் அப்படியே சாதத்தோடு ஊற்றி கிண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு டப்பாவில் மல்லி துவையல், ஒரு டப்பாவில் நம்ம பொரியல். லஞ்சு கடகடன்னு சாப்பிட்டுட்டு அப்புறம் பாப்பாவை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணுறதுக்காக போயிட்டேன். நான் வீட்டுக்கு போகும்போது இன்றைக்கி கிர்னி பழம், அதாவது மஸ்க் மெலான் வாங்கிட்டு போயிருந்தேன். சாயங்காலம் போல் ஜூஸ் போடுறதுக்கு.